எக்ஸிட் போல் வெளியாகி இருக்கு. எக்ஸிட் போல் வெளியானதுல உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஆனாலும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஆனாலும் சரி, அது எல்லா காலத்திலும் எல்லா நேரமும் சரியான முடிவுகளை கொடுக்கறது இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். சில 100 பேர், சில 1000 பேர், சில தொகுதிகளில் சொல்கிற கருத்துக்கள் அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நான் நம்பலை. நிறைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்றாங்க. மற்றமுள்ள ஒரு ஊடகம் வந்து தாவேகா வந்து தனி பெருமையோட ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றாங்க. ஆக்சிஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த நிறுவனத்தோட குப்தா சொல்றாரு, எங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல போனால் மக்கள் எங்களுக்கு தகவலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றார். அப்போ 70% பேர் எங்களுக்கு தகவலே கொடுக்கணும், அப்போ நீங்க ஒரு டேட்டா கொடுக்கலாம், அப்போ எந்த அளவுக்கு அந்த டேட்டா வந்து சரியான டேட்டான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இருக்குது. இந்த எலெக்ஷன்ல 2026ல எத்தனை விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க, எந்த அணி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? இந்த தேர்தலை பொறுத்தளவில் இதுவரைக்கும் நடைபெற்ற அந்த தேர்தல்களினுடைய நிலைப்பாடோடு ஒப்பிடவே முடியாது. அப்போ 20,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட வெற்றி பெற்றிருப்பாங்க வேட்பாளர்கள். ஆனால் இந்த முறை அதிகபட்சமான ஒரு 1000, 2000 வாக்குகள் தான் அவங்க வெற்றி பெற முடியும். இந்த இரண்டு கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது குறைந்தபட்சம் 3.5%, அதிகபட்சம் 6% இடைவெளி என்பது. இன்றைய நிலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 2-3% தான் இடைவெளி. சீமான் அவர்கள் வந்து ஓரளவு எல்லா பிரச்சனையும் பேசுறாரு, போராடுறாரு. ஆனா பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து இந்த முறையும் மற்றவைன்னு சொல்லி போடுறாங்க, நாம் தமிழன்ற நிறைய இடத்துல போடவே மாட்டாங்க. என்ன காரணம்? அதுதான் வந்து காழ்ப்புணர்ச்சி அரசியல்னு சொல்றோம். விஜய்க்கு பின்னாடி நிறைய கார்பரேட்டுகள் இருக்குது, திரு சீமானு பின்னாடி எந்த விதமான கார்பரேட்டும் வந்து இல்லை. அதுதான் வந்து இங்க வந்து சிக்கலா நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம சொல்றோம், நீங்க சம வாய்ப்பு கொடுங்க, மக்கள் வந்து தீர்மானிக்கிட்டோம். வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல மூத்த பத்திரிகை திரு துரைக்கண்ணா அவர்களும் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்களும் நினைச்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். எக்ஸிட் போல் வெளியாகி இருக்கு. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு நாட்கள் தான் இருக்கு ரிசல்ட் வெளியாகிறதுக்கு. எந்த கட்சி ஜெயிக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வெளியானதுல உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஐயா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? இல்லை, பொதுவாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஆனாலும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஆனாலும் சரி, அது எல்லா காலத்திலும் எல்லா நேரமும் அது சரியான முடிவுகளை கொடுக்கறது இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு சில நிறுவனங்கள் என்னென்னா, கிட்டத்தட்ட 234 தொகுதிகள் இருக்குது. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 4,80,00,000 மேலே வாக்குப்பதிவுகள் இருக்குது. சில 100 பேர், சில 1000 பேர், சில தொகுதிகளில் சொல்கிற கருத்துக்கள் அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நான் நம்பலை. 1-2 இந்த பாப்பான் சாப்பாங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். சில பேர் இந்த வார இதழ்கள் வந்து போட்டி நடத்தும், அதில் நிறையா போட்டிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் சொல்கிறது சரியாக பழிச்சிடும். இப்போ அந்த மாதிரி விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். பொதுவாக வாக்களித்ததுக்கு பிறகு வந்தால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பெரும்பாலானோர் நான் எதுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டேன். குறிப்பாக பெண்கள் சொல்ல மாட்டாங்க, எதுக்கோ போட்டேங்க எங்களுக்கு அப்படின்னு. இப்போ பாரம்பரியமாக நான் வந்து கிட்டத்தட்ட 10 தேர்தலாக ரெட்டலைக்கு தான் போட்டேங்க, நான் ரெட்டலைன்னு கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் காமன் பப்ளிக்கிட்ட பொறுப்பது இல்லை. இப்போ இந்த முறை வித்தியாசமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, தாவேக்கு அவனுடைய புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், அவங்க அந்த ஆர்வக்கோளாறு, விளம்பர ஆர்வத்தில் எல்லாமே போட்டாங்க. நான் போட்டேன், எங்கள் அப்பா போட்டார், தம்பி போட்டார், தாத்தாவை போட சொன்னேன், வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது கொஞ்சம் வேகமாக பரவுனதுனால நமக்கு அந்த 20%, 25%ங்கிற மாதிரியான வருது. இப்போ மற்ற திமுக சீமான் போன்றவர்களுக்கு வாக்களித்தவர்கள் நான் இதுக்கு தான் போட்டேங்கிறத பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம். அதனால் அந்த கருத்து கணிப்புகள் என்பது அந்த நிறுவனம், இன்னொன்று ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சார்பு நிலை இருக்கும். நீங்கள் போகிற அந்த செய்தியாளர் தகவலை சேகரிக்க போகிறவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும், அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை நான் பார்க்குறேன். பெரிய அளவில் ஒன்றும் இது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்பலை. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க, நிறைய பேர் வந்து டிவிகேவில் இப்போ புதுசாக வாக்களிச்சிருக்காங்க, அவங்க இந்த கட்சி தான் வாக்களிச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழெல்லாம் வெளிப்படையாக வெளில சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ எதன் அடிப்படையில் அந்த மாதிரி எக்ஸிட் போல் எடுக்கிறாங்க? நிறைய பேர் வெளில சொல்லாமல் இருப்பாங்க, அவங்களாம் யாருக்கு வாக்களிச்சான்னு அவங்க மனநிலைக்கு மட்டும் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ தாவேகா மட்டும்தான் வாக்களித்து வெளியில் சொல்கிறாங்க போது அப்போ எதை வச்சு இதெல்லாம் இல்லை? இப்போ என்னென்னா, வாக்களித்து விட்டு வெளியிலே வந்தவர்கள்ட்ட கேட்குற போது ஒரு 100 பேரை சந்தித்து கேட்குறாங்க. அந்த 100 பேரில் ஒரு 30-40 பேர்
நாங்கள் தவேகாவுக்கு போட்டோம் அப்படிங்கிற இந்த 60 பேர் திமுக அதிமுகவுக்கு போட்ட ஆட்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு விருப்பப்பட்டதுக்கு போட்டோன்னு கடந்துட்டாங்கன்னு வச்சுருவோம். அப்போ இது வந்து உங்களுக்கு கன்சாலிடேட்டாக தவேகாவுக்கு எவ்வளோ சதவீதம் வந்துன்னு பார்க்குறாங்க. மற்றதை இவங்க பிரிச்சிடுறாங்க. திமுகவுக்கு எவ்வளோ வந்திருக்கும், அதிமுகவுக்கு எவ்வளோ வந்து இந்த டெஸ்கோ இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். கடந்த தேர்தல்களில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது, அந்த மாதிரியான விஷயங்களை. இன்னொன்று, சில ஏரியாக்கள் போகிற போது நிறுவனங்கள் சார்ந்து போகிற போது சில பகுதிகளில், கிராம பகுதிகளில், நடுத்தர நகர் பகுதிகளில் ஓரளவுக்கு சில 1000 பேரை சந்திக்கிற போது அவங்க தெரிவிக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் இதை இவங்க சொல்கிறாங்க, இந்த அடிப்படையில் வரும் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் அதுதான் சொல்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் வாக்குலேருந்து 4.5 லட்சம் 5 லட்சம் வாக்குகளும் ஒவ்வொரு தொகுதிக்கு இருக்கும். அங்கே ஒரு 100-200 பேர்கிட்ட சொல்லி இது இந்த உருவானை சோற்றுக்கு இப்படி சோறு பதங்கிறதெல்லாம் இதில் நம்ம பண்ணவே முடியாது. ஒவ்வொரு வாக்காளனுடைய மனநிலையும் வேறு மாதிரியாக இருக்கும். அப்போ இன்னொன்று ட்ரெண்டுன்னு பார்ப்பாங்க. திமுக ஆட்சி கட்சியாக இருக்குது, அதனுடைய வேலை திட்டங்கள், அது பண்ணின பல ஆயிரக்கணக்கான கோடி முதலீடுகளை போட்டிருக்காங்க, பலன் கிடைக்கலாமா போகும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கும். திமுகவினுடைய அந்த உழைப்பு அவங்க ஆட்சி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் செயல்படுத்திய விதம் இது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பார்வையில் தான் நம்ம இந்த 10-12 நிறுவனங்களில் 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சீட்டு டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, 124லேருந்து 174 வரைக்கும் 180 வரைக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த சார்பு நிலை எடுக்கிற 2 நிறுவனம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த 2 நிறுவனத்தினுடைய பார்வை என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி கட்சி மீதான அதிருப்தி, மக்களுடைய அதிருப்தி அதிகமாக இருக்குது. இப்போ இது வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம காலமெல்லாம் இந்த 50-60 ஆண்டுகளாக பார்த்தோம், திமுக இல்லைன்னா அதிமுக தான் அப்படின்னு. அப்போ இந்த முறையும் அதே மாதிரியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசு மீதான அதிருப்தி, அரசின் செயல்பாடுகள் மீதான அதிருப்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள், குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, பாலியல் பிரச்சனை, போதை கலாச்சாரம், இந்த அதிருப்தி என்பது ஆல்டர்னேட்டிவாக அதிமுகவுக்கு வந்துருங்கிற பார்வையோட அந்த 2 நிறுவனம் அதிமுக மட்டும் போகணும் சொல்ல முடியாது. நாம் தமிழருக்கு நிச்சயமாக நீங்கள் வாக்குகள் வந்து இந்த முறை பல்வேறு பிரிவுகளுக்கு போயிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை தாவேகா பிரிச்சிருக்கு, சீமான் பிரிச்சிருக்கிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புதிய இளைஞர்கள், அந்த தமிழ் தேச உணர்வுள்ள இளைஞர்கள் நிச்சயமாக சீமானுக்கு போட்டிருப்பாங்க. புதிய அரசியல் சக்தியாக வருகிற விஜய், அவர் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு 3வது அணியாக இதுவரைக்கும் வந்த எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. இதுவரையில் நம்ம தொடர்ந்து பல திமுக அதிமுக களத்துக்கு வர்றோன்னு பாமக வந்தது, மதிமுக வந்தது, கூட்டணி கூட இந்த 6 கட்சிகள் போட்டு சிபிஐ சிபிஎம் தேமுதிக எல்லாமே வந்து கூட பார்த்தாங்க, முடியலை அவங்களால முடியலை. ஆனால் ஒரு பிம்பத்தோடு ஒரு ஒரு தனித்த அடையாளத்தோடு ஒரு பிரபலமான நடிகர் என்கிற முறையில் விஜய் வருகிற பொழுது இது மாற்றுங்கிற கருத்தாக்கம் இளைஞர்கள், புதியவர்கள், இதை தாண்டி சிறுபான்மை மக்கள், தலித் மக்களினுடைய வாக்குகள் விஜய் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம அந்த கருத்து கணிப்புகள்லையும் அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது நகர்பகுதி சார்ந்த சில தொகுதிகளில் வந்து திமுகவினுடைய வாக்குகளை சேதப்படுத்துகிறார் யார், தாவேகா. இந்த கிராம பகுதிகள் சார்ந்த பல தொகுதிகள் 100-150 தொகுதிகள் 140 தொகுதிகளுக்கு மேலே இருக்குல்ல, அங்கே அதிமுக வாக்குகளை சேதப்படுத்துகிறார், சிதைக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பார்வை என்னன்னா, நாம் அந்த கருத்து கணிப்புகளில் இடம்பெறாத ஒரு 2-3 அமைப்பு இருக்குது. சசிகலா ராமதாஸ் குரூப்பு 120 தொகுதிகளில் போட்டிருக்காங்க. இப்போ அது யாருக்கு சேதத்தை உருவாக்குவாங்கன்னா அதிமுக என்டிஏ அணிக்கு தான் சேதத்தை உருவாக்குவார்கள். ஒரு தலித் மக்களினுடைய இந்த தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய பிரதிநிதிங்கிற மாதிரி ஒரு 60-70 தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி களம் இறங்கியிருக்கிறார். அங்கே ஒரு தொகுதிக்கு 1000-2000 ஓட்டுனால அது யாரை பாதிக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதை தாண்டி கேமரா சின்னத்தில் நண்பர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒரு 164 இடங்களில் போட்டிருக்கார். இப்போ இவர் வந்து யாருக்கு சேதாரத்தை உருவாக்குறான்னு பார்க்கணும். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது தான் இந்த கருத்து கணிப்புகள் என்பது நிச்சயமாக இது எதிர்பார்க்கிற வெற்றி இருக்காது. நம்ம மேலோட்டமாக பார்த்தோன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 7-8 மாதங்களாக தீவிரமாக களமாடிட்டுருக்காங்க. முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு வாரத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கட்சி கூட்டத்தில் பேசுகிறப்போ இப்போ 100க்கு 100 வெற்றி பெற்றுட்டோம், எதிர்வரும் 2024 200+ அப்போ தான் நிர்ணயிக்கிறார்.
200+ போட்டு வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு தமிழ்நாடு பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டி 8 மாதமாக களத்தில் இறங்கிட்டாங்க. 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமித்து அவங்களுக்கு பாக்கெட் மணியெல்லாம் கொடுத்து களத்தில் இறங்கிட்டாங்க. அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறிலே இல்லாத அளவுக்கு கிளை செயலாளர் கிளை செயலாளர், பேரூர் செயலாளர், நகரம், ஒன்றியம், மாவட்டம், மாநகரம்னு எல்லாருக்குமே பணம் போயிருக்கு. கட்சி வேலை, தேர்தல் வேலை பார்ப்பதற்காகவே அவங்களுக்கு பணம் போயிருக்கு. இதை தாண்டி வாக்குக்கு 2000 முதல் 8000, 10,000 போயிடுச்சு. நாங்கள் கோவை தெற்கில் எல்லாம் 10,000 ஒரு வாக்குக்கு, கரூரில் 6,000 அப்படின்னு போயிருக்கு. இப்போ இது திமுகவுக்கு ஒரு பெரிய சாதகமான அம்சம் அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னொன்று, திமுக அறிவித்த திட்டங்கள் இருக்குல்ல, இந்த குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய், வீட்டில் பெண் குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய், அம்மாவுக்கு மகளிர் உரிமை 1000, அந்த 1000-ஐ 2000 மாத்திரங்கிறது, திடீர்னு ஒரு நாள் அதிகாலையில் 5000 ரூபா போட்டு விட்டு கோடைக்கால தொகைன்னு போட்டு பண்ணின விஷயங்கள் இருக்குல்ல, இது தங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற கருத்தாக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆமாம், எடப்பாடிக்கு என்னென்னா, ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு இருந்தால் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நாம் ஜெயிச்சுடுவோம், இவருடைய பிரச்சார பலம். இதை தாண்டி அதிமுகவினுடைய புரட்சித்துறை எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இந்த ரெட்டலை, இது நம்மளை காப்பாற்றுங்கிற பார்வை அவருக்கு இருக்குது. மக்களுக்கு என்ன பார்வை 4ஆம் தேதி பார்த்துருவோம். ஓகே, உங்களுடைய பார்வையில் எக்ஸிட் போல் வந்திருக்குது. நிறைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஊடகங்கள் 2 ஊடகங்கள் எடுத்துங்க அதிமுக வரப்போகுது சொல்கிறாங்க. மற்றமுள்ள ஒரு ஊடகம் தாவேக்கா 128 147 வரைக்கும் இடங்களை பிடிச்சு அவங்க தனி பெருமையோட ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியல் விமர்சகர் அந்த எக்ஸிட் போல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு அப்புறமும் சரி, மக்களோட மனநிலை சரியாக சொல்ல முடியாது. இந்த எக்ஸிட் போலாக இருக்கட்டும், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்போம், பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சரியாக இது அமைஞ்சிருக்கான்னா பார்த்தா இல்லை. ஓகே, அந்த நிறுவனத்தோட செயல்பாடு, அப்போ அவங்க என்ன இடன் அஜெண்டா வச்சுருக்காங்க, இதெல்லாம் அதில் பிரதிபலிக்காதுன்னு யாரும் அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாது. இப்போ ஐயா சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதி முழுக்க அவங்களால போய் வேலை செய்ய முடியாது. சாம்பிள் தான் எடுப்பாங்க, 100 பேர் தான் எடுப்பாங்க, இல்லை ஒரு 200 பேர் எடுப்பாங்க, இல்லை ஒரு 1000 பேர் எடுக்கலாம் அதிகபட்சமாக. ஸோ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் வாக்களிச்சு, சின்ன தொகுதியாக இருந்தால் கூட அந்த லெவலில் தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு 100 பேர்கிட்ட சாம்பிள் எடுத்துகிட்டு, அதுவும் நீங்கள் யாரெல்லாம் அங்கே அப்ரோச் பண்ண முடியுதோ அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்க முடியும். இப்போ ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓட்டி, ஏன்னா நானும் தேர்தலுக்கு இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன், பல நிறுவனங்களுக்கு நானும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் நீ யாரை ஈஸியாக அணுக முடியுதோ அவங்ககிட்ட தான் இதை கேட்பாங்க. பரவலாக போய் கேட்பாங்களா அப்படின்னா கேட்க முடியாது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டகரி பிரிச்சுவாங்க. 10 பேர்கிட்ட இப்போ சர்வே எடுக்கணும் ஒரு கிராமத்தில் அப்படின்னா, இளைஞர்கள் 2 பேர், முதியவர்கள் 2 பேர், 2 பேர் பெண்கள், இப்படி தான் கேட்டகரி பண்ணுவாங்க. அந்த 10 பேர் இப்படி தான் பிரிப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு யார்கிட்ட நீங்கள் போய் எடுப்பீங்கன்னா ஒரு சாராராக கூட இருக்கலாம், அந்த 10 பேருமே ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்ன ஆகுனா, உங்களுக்கு சரியான இது வராது. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அவரே சொல்கிறாரு, அந்த நிறுவனத்தோட இவரே சொல்கிறாரு, குப்தா சொல்கிறாரு, எங்களுக்கு நிறைய இடங்களில் போனால் மக்கள் எங்களுக்கு தகவலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றார். அப்போ 70% பேர் எங்களுக்கு தகவலே கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்கலாம், அப்போ எந்த அளவுக்கு அந்த டேட்டா சரியான டேட்டான்றதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, பொதுவாக என்னன்னா, ஒரு தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு சாராராக பேசுவாங்க. இப்போ இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து திமுக தான் வெற்றி எடுன்னு சொன்னதுனால அதை நோக்கி தான் எல்லா சர்வேவும் இருக்குது. அதை நீங்கள் யாராவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி 2 நிறுவனங்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க. விஜய்க்காக கொடுத்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயை திருப்திப்படுத்தணும், இந்த இளைஞர்களை திருப்திப்படுத்தணும் தான் கொடுக்குறாங்க கண்டி, அது களத்தில் சரியான டேட்டாவானா கிடையாது. இப்படி தான் களம் இருக்க கண்டி. அதை தாண்டி மக்கள் இதில் சரியான டேட்டா கொடுத்துருப்பாங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இப்போ நாங்களே களத்தில் போய் கேட்குறோம், நாங்களும் ஒரு சர்வே பண்ணுறோம். போய் கேட்கும் போதெல்லாம் பார்க்குற எல்லாருமே தாவேக்கு தான் ஓட்டு போட்டோன்னு சொல்கிறாங்க. 10 பேரில் கிட்டத்தட்ட 8 பேர் தாவேக்கு தான் ஓட்டு போட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க சமூக வலைத்தளங்கள் முழுக்க நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆரம்பித்து நீங்கள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகமாக நிரம்பி இருக்கிறதுனால அந்த ட்ரெண்ட் செட்டை களத்துலையும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது உள்ளபடியே அப்படி இருக்குமானா இருக்காது. இப்போ ஒரு இளைஞர் இருக்கார்,
அந்த இளைஞர் வந்து தாவேக்காக தான் ஓட்டு போட்டான்னு நம்மளால 100% சொல்ல முடியாது. அவர் வந்து திரு சீமான் அவர்கள் கூட ஓட்டு போடலாம், ஆனால் தாவேக்கா ஓட்டு போடணும் தான் அவர் வந்து சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு மாத்தி? ஏன் அப்படின்னா நான் அதை சொல்றேனே, இப்போ நீங்க வந்து ஏஐ மாதிரி தான், நீங்க எதை வந்து பாக்குறீங்களோ அதை தான் வந்து விரும்பும், அதுதான் உங்களுக்கு தொடர்ச்சி அந்த தகவல் வந்து கொடுக்குன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ எல்லாரும் டிவிக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்றாங்க, ஸோ நம்மளும் அதை சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாங்க. குழந்தைகள் கூட நம்ம வந்து பார்க்குறோம், திரு விஜய் அவர்கள் சொன்ன அந்த அந்த கடைசி நேர யுக்தி பார்த்தீங்கன்னா பெருமளவில் அங்கே போய் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. வீட்டுக்குள்ளே சிக்கல் வந்துடும், பயப்படுறாங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போடலன்னு சொன்னால் எங்கே தன்னோட பையனே வந்து அடிப்பானோ, ஏன்னா ஒரு பையன் அப்படி தான் சொல்கிறான், எங்கள் அம்மா வந்து அடிச்சு போட்டு தான் வந்தேன் நானுன்னு ஒரு பையன் வந்து சொல்கிறான். இந்த 5000 ரூபாய் பணம் வந்தப்போ இந்த பணத்தை நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை அடிச்சுட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஊடகத்தின் முன்னாடி ஒரு தைரியமாக ஒரு பையன் வந்து சொல்கிறான்னா அது எவ்வளோ பெரிய இழுக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்னா சர்வசாதாரணமாக இன்றைக்கி வந்து களத்தில் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரெண்ட் செட்டில் தான் வந்து இருக்காங்க கண்டி. உள்ளபடியே களத்தில் யாருக்கு வாக்களித்தோம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளோட மரபு நம்ம யாருக்கு வாக்களித்தது சொல்லவே மாட்டாங்க. ஏன் விருப்பம்பா, நான் யாருக்கு வேணாலும் வாக்கு போட்டிருப்பேன், நான் நோட்டா கூட போட்டிருப்பேன், எனக்கு அது சிக்கலே, நான் அதை வெளியில் சொல்லக்கூடாது தான் நம்மளோட மரபு. அப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க. இதே நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னு வச்சிங்களேன், நான் பார்த்துருக்கேன், வட இந்தியாலாம் போய் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆட்களை கூப்பிட்டு போவாங்க, மந்தையாக வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டு இவங்களை வாக்களிக்க கூட விட மாட்டாங்க. இப்போ தான் கடந்த 2-3 தேர்தல் தான் அது கூட நடக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பணத்தை கொடுத்துட்டு இவங்களே போய் ஓட்டை போட்டுருவாங்க. அப்படி தான் அங்கெல்லாம் வந்து எலெக்ஷனே நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து பெருவாரியாக தாக்கத்தை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. இது சரியான தரவுகளானா கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்குது. திரு கமலஹாசன் அவர்கள் வந்து டார்ச் லைட் சின்னத்தில் வந்து போட்டிடுறாரு. காஞ்சிபுரம் தொகுதியில் வந்து ஒரு சர்வே பண்ணுறாங்க. ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் வந்து சர்வே எடுக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கமலஹாசன் அவர்கள் 8% வாக்கு வாங்குவாருன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னையா அது உலகமாக ஃப்ராடு தனமாக இருக்குது. அந்த காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டே போட்டியிடல, கமலஹாசன் போட்டியே இடல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சர்வேல 8% வாக்கு இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க சின்னதாக ஒரு எரர் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த 8% என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சிடுறாங்க. 4% திமுகவுக்கும் 4% அதிமுகவுக்கும் வந்து கொடுத்துறாங்க. அப்போ நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது, நோட்டான்னு ஒரு கட்சி இருக்குது. அங்கே வந்து நல்ல ஒரு சுயேட்சையாக ஒரு வேட்பாளர் கூட களத்தில் வந்து இருந்திருக்கலாம், அந்த மண்ணின் மைந்தர் கூட நின்றுருக்கலாம். அப்போது இந்த டேட்டாக்கெல்லாம் இது வந்து ஒரு சாம்பிள் தான். இதை நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும். ஸோ அதனால் நமக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த களத்தில் என்ன நடந்தாலும் சரி இதை வந்து நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். போட்ட ஓட்டை யாரும் மாற்ற போகிறது கிடையாது, மாற்ற முடியாது. என்னதான் கருத்து கணிப்புகள் வெளியானாலும் கூட மக்கள் மனநிலை அவங்க யாருக்கு ஓட்டு போகிறான்னு அவங்களுக்கு தான் தெரியும். காசு கொடுக்குற இன்னமும் அந்த ஃபார்முலாலாம் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா கட்சிகளுமே. பெரும்பான்மை திமுக, அதிமுக, தாவேக்கா. இப்போ வந்து தாவேக்காவே வந்து கொடுத்துருக்காங்க. பெருவாரியான கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு மேலே வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பணத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு அதே கட்சி தான் வாக்கு செலுத்துற மனநிலை தான் மக்கள் இருக்காங்களா, இல்லை மாற்று அரசியலை தேர்வு பண்ணிக்கலாம்? யார் காசு கொடுத்தாலும் நம்ம கிட்ட கொள்ளடிச்ச காசு தான் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, ஸோ நான் அதை வாங்கிட்டு நான் மாற்று அரசியல் நம்ம போடுற மனப்பான்ல இருக்காங்களா? மக்கள் எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இந்த எண்ணமே வந்து தவறானது. இப்போ வந்து வாக்களிக்கிறது நம்மளோட கடமை. நம்ம ஏற்கனவே பல ஆண்டுகளாக வந்து சொல்லிட்டு இருக்கோம், வாக்களிக்காதவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்கூடாதுன்னு நான் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட ஜனநாயக கடமைன்றதை தாண்டி நீங்கள் ஓட்டு கண்டிப்பாக வந்து போடணும். இந்த ரெப்ரசன்டேஷன் மக்களுக்கும் இருக்கணும். கடைசியில் யார் இறுதி எஜமானர்கள்னா மக்கள் தான். உங்களுக்கு இருக்கிற ஒரே உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிறது மட்டும். அந்த உரிமையை கூட நீங்கள் வந்து செலுத்தலை அப்படின்றது உள்ளபடி இது வந்து நாளைக்கு ஆபத்தான அரசியலாக இது மாறலாம். ஒரு சாரார் கூட வந்து வாக்களிச்சுட்டு போகலாம். அதனால் வந்து சமூகத்தில் வந்து சமநிலை வந்து நிலவணும், இல்லை புதியவர்களுக்கு வந்து வரணும், எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும்னா மக்கள் வந்து சுதந்திரமாக யாருக்கிட்டையும் பணம் வாங்காமல் எந்த விதமான கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் சுதந்திரமாக வாக்களித்தாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிட் போலோ சரி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கண்டிப்பாக அவசியமே இருக்காது. நமக்கே வந்து தெரியும், நீ ஆட்சி நல்லா பண்ணியா, நீ வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சியில் வந்து தொடருவேன். ஆட்சியில் நீங்கள் சரியாக பண்ணலையா, மக்கள் நல திட்டங்கள் சரியாக போகலையா, இல்லை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா, அப்போ கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பணும். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து கணிக்கவே முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ வந்து எல்லா ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வரும்னு சொல்கிறாங்க. திமுக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த விட பெரியதாக இந்த அரசாங்கத்து மேலே பெருசாக வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் மேலே பெரியதாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் வந்து இல்லைன்னால அந்த பக்கம் வந்து ஊடகங்கள் வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. களத்தில் அது எதிரொலிக்குதான்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்ம வந்து 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தாவேக்காவோட நிலை எப்படி இருக்கும், தாவேக்காவுடைய வாக்கு எந்த அளவுக்கு உயரும், விஜய் அவர்கள் நிற்கிற அந்த 2 தொகுதியிலும் அவர் வெளில வாய்ப்பு இருக்குங்களா, அடுத்த கட்டமாக தாவேக்கா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ நான் பெரம்பூர் பகுதி திருச்சி கிழக்கு போனதில்லை, நண்பர்கள்ட்ட கேட்டேன். இனிக்கோ இருதயராஜ் மேலே கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்து நிறைய கூட அவருக்கு சரியாக களமாடலை, அவர் வந்து ஜெயிச்சுட்டு சென்னை போயிட்டார், இங்கே இன்னும் தொகுதியை பார்க்கலைங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னாங்க.
பெரம்பூரை பொறுத்தளவில் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 48,000 பேர் தாவேக்கானுடைய உறுப்பினர்களையே சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ அவங்க என்னென்னா ஒரு குடும்பத்துக்கு 2 ஓட்டுங்கிற போது எங்களுக்கு 1,00,000 ஓட்டு கன்சாலிடேட்டாக வரும் அப்படின்னு. சில இளைஞர்கள், புதியவர்கள், நடுத்தர வயது பெண்கள்னால் விஜய்க்கு ஓட்டு போடுறத பெருமையாக கருதுகிறாங்க. நான் விஜய்க்கு போட்டேன், நேரடியாக தாவேக்கானுடைய வேட்பாளருக்கு போடுறத விடவும் விஜய் வேட்பாளர் யாரும் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், விஜய் ஆமாம் விஜய் விசிலுக்கு போடுறது எங்களுக்கு பெருமைங்கிற மாதிரி இருந்தது. இன்னொன்று, சென்னை நகரை பொறுத்தளவில் தாவேக்காவுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்ததுங்கிறது தான் பார்த்தோம். பல ஏரியாக்களில் நம்ம போய் பார்க்குற பொழுது ஒரு கணிசமான அளவுக்கு, நான் என்னுடைய கணிப்பு 12லிருந்து 15% வாக்குகள் வரும், ஒரு 5-6 தொகுதிகள் வரும்னு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த கருத்து கணிப்புகள் பார்க்குற பொழுது 20-25%. இன்னொன்று, தென் மாவட்டங்களில் சில தொகுதிகளில் 31% கூட பெறலாம் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு வச்சு நம்ம இல்லை அதுதான் பண்ண முடியல. இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட 1967 தேர்தலேருந்தே பார்க்குறேன். 67 ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனாக என்னுடைய மாணவ பருவத்திலேயே உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு போனவன் நான். எங்கள் அப்பா திமுக கிளை செயலாளராக இருந்ததுனால 71லேருந்து நேரடியாக களத்தில் இருக்கிறேன். தேனி தொகுதியில் பழனிவேல்ராஜன், இப்போ பழனிவேல் தியாகராஜனுடைய அப்பா நின்ற போது பூத்தில் பூத் சிலிப்பு எழுதுறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பணிகள் கொடுத்தாங்க. அப்போ இத்தனை தேர்தல்களை நான் தொடர்ந்து பார்க்குற போது இந்த தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தல், வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம் ஒரு 50-60 ஆண்டுகளாக திமுக இல்லைன்னா அண்ணா திமுக தான். அப்போ வேறு மாற்றுன்னு வந்த எல்லா கட்சியுமே இந்த 2 கட்சியோட தான் சரண்டர் ஆகிட்டாங்க. எந்த தேர்தல் வந்தாலும் திமுக அல்லது அனைத்து இந்திய அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே ஒரு 3-4 எம்பி, ஒரு 10-20 எம்எல்ஏ கிடைக்குங்கிற நிலையில் அவங்க வந்ததுனால தனித்து முயற்சி பண்ணலை. முயற்சித்த அவங்களுமே அந்த ஒரு தோல்வி தான். நீங்கள் சொன்ன மக்கள் நல கூட்டணி, நீங்கள் அரசியலில் துறை தோய்ந்த வல்லுநர்கள், வைகோ ஆகட்டும், விசிகா திருமாவளவன் ஆகட்டும், தமாக வாசன் ஆகட்டும், சிபிஐ, சிபிஎம், இப்படி 6 கட்சிகள் போட்டும் ஒரு பிரதிநிதி கூட வெற்றி பெற முடியல. அதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் கள யதார்த்தம். திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கிடுச்சு. இந்த கட்டமைப்பை உடைத்து இன்னொரு கட்சி வருவது என்பது சாத்தியமே இல்லை. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு இன்றைக்கு தாவேகா கட்டமைப்பை உருவாக்கலை இன்னும். ஆனாலும் கூட ஒரு வேகத்தில் அவர் மீது உள்ள ஈர்ப்பில் போகிறாங்க. கட்சி கட்டமைப்பை அவர்கள் முழுமையாக உருவாக்கி எதிர்வரும் 5 ஆண்டு கால ஆட்சியில் அந்த ஆட்சியினுடைய அவலங்களை தோலுரித்து விஜயே களமாடணும். ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், இவர் நமக்கானவர், இவரை நம்பி நாம் பயணிக்கலாம் என்கிற எண்ணமும் உணர்வும் பொதுவெளிகளில் மக்களில், இந்த ரசிகர்கள், ஆனந்தாவிகள், சமுதாயத்தினர், இவர்களை தாண்டி பொதுவெளி மக்கள் ஒரு 10-15% இருக்காங்கல்ல, அவர்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மக்கள் தலைவனாக இவர் உருவாறினால் மட்டுமே 2031 ஓரளவுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கலாங்கிறது தான் என்னோட பார்வை. இப்போ 2016 நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தது, 40 விழுக்காடு வாக்கு பெற்றாங்க. திமுக 37 விழுக்காடு வாக்கு பெற்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9% வந்து அதிமுக அதிகமாக வாக்கு பெற்று வெற்றி பெற்றாங்க. 2021 தேர்தல் எடுத்துங்க, திமுக 45.13% எடுத்தாங்க. அதே மாதிரி அதிமுக வந்து அவங்க ஒரு 39.72 விழுக்காடு எடுத்தாங்க. அவங்க ஒரு 6 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த எலெக்ஷனில் 2026 எத்தனை விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க, எந்த அணி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் இதுவரைக்கும் நடைபெற்ற அந்த தேர்தல்களினுடைய நிலைப்பாடோடு ஒப்பிடவே முடியாது. அப்போ 20,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட வெற்றி பெற்றிருப்பாங்க வேட்பாளர்கள். ஆனால் இந்த முறை அதிகபட்சமாக ஒரு 1000-2000 வாக்குகள் தான் அவங்க வெற்றி பெற முடியும். ஏன்னா அந்த சேதாரத்தை தாவேகா உருவாக்கி இருக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த 2 கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது குறைந்தபட்சம் 3.5%, அதிகபட்சம் 6% இடைவெளி என்பது. இன்றைய நிலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 2-3% தான் இடைவெளி. ஆட்சி கட்சியாக திமுக வந்ததுன்னா இங்கே ஒரு 2%-3% குறைவாக பெற்றிருக்கலாம். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக வருமே என்றால் அதுக்கு 1%-2%க்குள்ளே தான் ஆமாம் இருக்கும். வாக்கு சதவீத இடைவெளியுமே குறையுங்கிற. அடுத்து உங்ககிட்ட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். தாவேகா வந்ததுனால தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 85 விழுக்காடு வாக்கு நம்ம பெற்றிருக்கோம். அப்படின்னா இது வரைக்கும் கடந்த முறை தேர்தல் வந்து 72%, அதுக்கு முன்னாடி 74% எடுத்திருந்தோம். இந்த முறை 85 வந்துன்னா அதுக்கு காரணம் தாவேகா தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து எஸ்ஏஆர் வந்ததுனால தான் ஓட்டெலாம் ஃபில்டர் ஆகி இந்த வாக்கு பெற்றிருக்கோம். நம்ம இப்போ கேரளாவில் எடுத்துக்கு 80% வாக்கு போல இருக்குது, பாண்டிச்சேரியில் எடுத்துக்க 91% போல இருக்குது, அதே மாதிரி மேற்கு வங்கத்தை எடுத்து 94% ஆயிருக்குது, அசாமில் எடுத்துங்க 85 விழுக்காடு அங்கே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது எஸ்ஐஆரால் தான் வந்து சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை?
இப்போ விஜயனால வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்துன்னா அவர் வந்து திரு சீமான் அவர்கள் மாதிரியே, திரு ஸ்டாலின் அவர்கள் மாதிரியே, திரு எடப்பாடி அவர்கள் மாதிரியே பார்த்தீங்கன்னா 234 தொகுதியும் போய் 38 மாவட்டங்களுக்கும் போய் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி களத்திலே இருந்திருந்தாருன்னா இப்போ விஜயின் மீது இருந்த தாக்கம் இந்த ரசிகர் மன்றமாக இருந்ததை அரசியல் இயக்கமாக மாற்றி அரசியல் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேடராக யாரையும் மாற்றவே இல்லை. அப்படியே வந்து ரசிகர்களாக தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பேரே தெரியாது, வேட்பாளர் முகமே தெரியாது. வேட்பாளரே நிறைய தொகுதிகளில் வந்து எல்லா இடங்களுக்கும் வந்து போகல. ஏன் அவங்களுக்கு பாவம் வந்து அந்தளவுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வந்து கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட 120 வேட்பாளர் வெளி கட்சியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கட்சிக்கே வந்து பணம் கொடுத்துட்டு சீட்டு வாங்கினாங்க. அவங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் வந்து பண்ணாங்க. இப்போ திமுக அண்ணா திமுக பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களுக்கு எல்லா விதமான செலவுகளும் வந்து பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து 20 கோடி 30 கோடி 50 கோடி செலவு பண்ணுவாங்க. இப்போ தாவேக்கால எடுத்துங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லுது 35 40 லட்சம் நம்ம செலவு பண்ணலாம் ஒரு தொகுதிக்கு அப்படின்னு. ஆனால் இங்கே தலைமையிலேருந்து பெருசாக காசு போகல தாவேக்கால. அப்போ எல்லா வேட்பாளரும் தான் அவங்களோட கை காசை போட்டு கடனோட வாங்கி செலவு பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னா அது எங்கே போய் முடியும்? இல்லை, அதுதான் சிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 116 வேட்பாளர் 120 வேட்பாளர் வெளியிலேருந்து எடுத்தவங்கலாம் நல்லா செலவு பண்ணாங்க. இப்போ திமுக அண்ணா திமுக எப்படி செலவு பண்ணாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து செலவு பண்ணாங்க. ஆனால் மீதமுள்ள வேட்பாளர் மீதமுள்ள வேட்பாளர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயை வந்து நேசித்து விஜய் கட்சியிலே இருந்து மாவட்ட செயலாளராக வந்தவங்க. அவங்களெல்லாம் வந்து எளிய பின்புலத்திலேருந்து வந்தவங்க. ஒரு சிலர் வசதி வாய்ப்புகள் டாக்டர் பிரபு மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த 120 வேட்பாளருக்கும் டஃப் கொடுப்பார். விஜய்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து களத்தில் வந்து களமாடினார். நிறைய சுயேட்சைகளை வந்து விலை கொடுத்து வாங்கினது, அவங்க வந்து அவங்கள வந்து மிரட்டினது, இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு 70 வருஷ கட்சி 50 வருஷ கட்சி என்ன பண்றாங்களோ அதை விட அதிகமாக இவர் வந்து களத்தில் வந்து களமாடுறாரு. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆபத்தான அரசியலாக நம்ம வந்து பார்க்குறோம். இது ஏன் வந்து விஜயால நம்ம அதிகரிக்கல அப்படின்னு சொன்னால் களமாடவே இல்லை, மக்களை வந்து அரசியல்படுத்தவே இல்லை, மக்கள் பிரச்சனை பேசலை. இவர் சொந்த வாழ்க்கை பிரச்சனை தான், சோக கீதம் தான் பாடிட்டு இருந்தார். போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா திமுக என்ன நசுக்குது, திமுக என்ன ஒடுக்குது, என் சொந்த வாழ்க்கையில் பிரச்சனைனா திமுக தான் வந்து காரணம். ஒரு கூட்ட நெரிசல், இவரை பார்க்க ஒரு கூட்டம் வந்து 42 பேர் இறந்து போனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த நம்ம பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் அதுக்கு அவர் வந்து பொறுப்பேற்கவே இல்லை. நீங்கள் மன்னிப்பு கூட கேட்க வேணாம், நீங்கள் மன்னிப்பு கூட கேட்க வேணாம். நான் பொறுப்பு, இதுக்கு நானும் வந்து ஒரு பொறுப்பேற்கிறேன், இதை வந்து என் மேலே தவறுன்னு கூட நீங்கள் சொல்ல வேணான்ற. நான் ரொம்ப நாசுக்காக பேசுகிறேன். நான் இதை வந்து பொறுப்பேற்கிறேன், இதை வந்து நியாயமான முறையில் நான் எதிர்கொள்வேன், சட்டம் என்ன சொல்லுதோ அதை நான் வந்து சட்டத்துக்கு தலை வணங்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லாத ஒரு நபர் எப்படி வருவது மாற்றத்துக்கான சக்தியாக இருப்பார்? தமிழகத்தின் உச்சபட்ச பதவியான முதல்வர் பதவிக்கு வந்து போட்டியிடுறதுக்கு இவருக்கு என்ன மாதிரி அருகதை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அரசியல் விமர்சகர்கள் நம்ம வந்து தொடர்ச்சியாக கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரிலாம் களமாடி மக்கள் பிரச்சனையை பேசி இப்போ வந்து மணல் கொள்ளைக்கு எதிராகவோ இல்லை வந்து ஒரு ஆற்று பிரச்சனைக்காகவோ இல்லை பொதுமக்கள் பிரச்சனைக்காகவோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்து இவர் பேசியிருந்தாருன்னா விஜய் வருகையினால இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கும். நீங்கள் கூறியது போல இப்போ நடைபெற்ற 5 மாநில தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் வந்து வாக்குப்பதிவு அதிகரித்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து அந்த நீக்கம். நீங்கள் வந்து நிறைய பேர் ஷிஃப்டிங்கை வந்து எடுத்தாச்சு, டெத்தெல்லாம் எடுத்தாச்சு. நிறைய பேர் தாவேக்காக ஓட்டு போகணும்னு நினச்ச பாதி பேருக்கு வந்து இந்த முறை வந்து ஓட்டே இல்லை. ஏன்னா அவங்க வந்து எஸ்ஐஆரில் வந்து படிவமே நிரப்பி கொடுக்கல. ஒரு சிலர் நிரப்பி கொடுத்தாங்க, அதை வந்து திருப்பி அவங்க வந்து கிராஸ் செக் பண்ணவே இல்லை. நிறைய தம்பிகள் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க விஜய்க்கு ஓட்டு போடணுன்னு, ஆனால் அவங்களுக்குலாம் வாக்கே இல்லை. கேட்டால் அவங்க வந்து ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அதை வந்து கிராஸ் செக் பண்ணல. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள்னால விஜயனால இந்த மாதிரி ஒரு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றதெல்லாம் உள்ளபடியே வந்து விஜய்க்காக வந்து முட்டு கொடுத்து பேசுகிறாங்களே கண்டி அது வந்து களத்தில் வந்து எதிரொலிக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தமிழகத்தில் ஏதாவது அரசியல் போய் பேசுனாங்களா? இப்போ வந்து திரு சீமான் அவர்கள் இருக்காருன்னா 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாம் பேசுகிறார். அவர் வந்து கொள்கையிலும் கோட்பாடுகளும் வந்து முன்வைக்கிறார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக பார்த்தீங்கன்னா திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சு அவங்க வந்து களமாட்டுறாங்க. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம், பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்கோம், கல்வியில் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், நான் முதல் திட்டத்தில் இத்தனை பேர் வந்திருக்காங்க, நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், முதன்மை மாநிலமாக மாறி இருக்கோம், அதனால் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த 3 கட்சிகளும் வந்து களத்தில் காரணத்தை சொல்லி கேட்குறாங்க. மக்கள்கிட்ட வந்து இவங்க நாங்கள் தொடரணும்னா எங்களுக்கு வாக்களின்னு சொல்கிறாங்க, இவங்க வேணான்னு சொல்லிட்டு அதிமுக கேட்குறாங்க, 2 பேருமே வேணான்னு சீமான் கேட்குறாரு. விஜய் என்ன கேட்டார்? அரசியலே வேணாம்னு சொல்லி ஒதுங்கிருந்த மக்களை இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தெரியுதோ தெரியல அரசியல் ஏதோ பக்கம் வந்து வர வச்சிருக்காரு, பேச வச்சிருக்காரு. அதுவே பெரிய விஷயம். அதுதான் தவறா பேச வச்சிருக்காருன்னு சொல்றோம். என்ன பேச வச்சிருக்காருன்னு இந்த கருத்து ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ அரசியலே தெரியாதவங்க அரசியல் பேசுறாங்கன்னா நம்ம வந்து வரவேற்க. அரசியலே வேணாம்னு ஒதுங்கி இருந்தவங்க இல்ல, ஒதுங்கிலாம் இல்லை, எல்லாருக்குமே அரசியல் அறிவு இருக்கு, ஆர்வம் இருக்கு. அதுதான் சொல்றேன், விஜய் வந்ததுனால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. ஆனால் அப்படி வந்து கிடையாது. எல்லாருக்குமே அரசியல் ஆர்வம் இருக்கு, அரசியல் தெரியும். நம்மளை விட அதிகமாக கிராமத்தில் இருக்கவங்க பாட்டிமா வந்து பேசுவாங்க, அரசியல் வந்து பேசுவாங்க. அவங்க எம்ஜிஆர்
எம்ஜிஆர் காலத்து அரசியலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாரோட அரசியலும் தெரியும். ஆனால் விஜய் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ஒரு அரசியல்னா, குடும்பத்தை இப்போ வந்து ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிலாம் வேறு வேறு கட்சியில் இருப்பாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து ஒத்துமையாக தான் இருக்கும். விஜய் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து களத்தில் இவர் பேசுறதுக்கு கருத்தியல் இல்லாதனால காழ்ப்புணர்ச்சி அரசியலை வந்து கையில் எடுக்கிறார், ஆபத்தான அரசியலை வந்து கையில் எடுக்கிறார். என்ன நடக்குதுன்னா, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கே விஷம் வச்சிருவோன்னு சொல்கிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடலாம் சோத்துல விஷம் வச்சிருவோன்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்து கர்ப்பிணியாக இருக்காங்க, என் வயிற்றில் இருக்க குழந்தைய நானும் அழிச்சிடுவேன், நானும் வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? இந்த அரசியல் தான் மக்கள்கிட்ட வந்து எழுச்சியை வந்து ஏற்படுத்தினா கிடையாது. அந்த சினிமா மோகம் விஜய்க்கு வந்து பேசுனா, விஜயை பற்றி அவங்க வந்து பேசி ஒரு அன்னைக்கு ஒரு பதிவு போட்டாங்கன்னா எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. லைக் ஷேர் கமெண்ட்டு தான். அதை தாண்டி அது லைஃபுக்கான மாற்றமா, லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றத்தை விஜய் ஏற்படுத்தினா ஏமாற்றம் தான் ஏற்படுது. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, அவரோட விஜயோட இருந்தவங்க, விஜய்க்காக உழைத்தவர்கள், விஜய்க்காக பாலாபிஷேகம் பண்ணாங்க, விஜய் படத்தை வந்து பிளாக்ல வந்து வாங்கி பார்த்தவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்குலாம் வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்காருன்னா கிடையாது. பெரிய பணக்காரர் வீட்டு பையன், இல்லை வந்து வேறு கட்சிகளில் வந்து நிறைய பணங்களை கொள்ளையடிச்சிட்டு வந்தவங்க, இன்னும் சொல்லப்போனால் வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்காக வேறு சில கட்சிகள்லேருந்து வாய்ப்பு கிடைக்காதவர்கள்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரே நாளில் கட்சியில் வராங்க, அன்றைக்கே வந்து உறுப்பினர் கூட கிடையாது, அவங்களுக்கு வந்து சீட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா களத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. என்ன மாதிரி தாக்கம்னா, விஜய்க்காக உழைத்தவர்கள், விஜய் கட்சியில் இருந்தவங்க, விஜய்க்காக செலவு பண்ணவங்கலாம் இன்றைக்கி அவங்க வந்து தேர்தல் புறக்கணிப்பே கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. அவங்க வந்து வேலைகளை வந்து பெருசாக செய்யலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கல்ட்டு மனநிலையில் தான் வந்து இருக்கார். அதை வந்து இது வந்து மோசமான ஒரு முன்னுதாரணம். நீங்கள் களத்தில் மக்கள் பிரச்சனையை வந்து பேசணும், நீங்கள் களமாடணும். போகவே இல்லை, நீங்கள் 234 தொகுதி நீங்கள் போகவே இல்லை, எனக்காக எல்லாம் ஓட்டு போடணும்னா இது ஒரு பண்ணையர்த்தனமான அரசியல் தானே. ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஓரளவு எல்லா பிரச்சனையும் பேசுறாரு, போராடுறாரு. 2016 இப்போ 2026 களத்தில் நிற்கிறாரு. ஆனால் பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து அவருக்கு வாக்கு வங்கிலாம் குறையும் வராதுன்ற மாதிரி அப்பலேருந்து தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்காரு. இந்த முறையும் மற்றவைன்னு சொல்லி போடுறாங்க, நாம் தமிழன்ற நிறைய இடத்துல போடவே மாட்டாங்க. என்ன காரணம்? அதுதான் வந்து காழ்ப்புணர்ச்சி அரசியல்னு சொல்கிறோம். இப்போ எல்லாருக்கும் நீங்கள் சம வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். நம்ம வந்து சம வாய்ப்பு வச்சிருக்க சீமான் பேரை போட மாட்டாங்க, இப்போ வந்து விஜய் பேரை போடுறாங்க. அதுதான் சொல்றோம். விஜய்க்கு பின்னாடி நிறைய கார்பரேட்டுகள் இருக்குது, திரு சீமான் பின்னாடி எந்த விதமான கார்பரேட்டும் வந்து இல்லை. அதுதான் வந்து இங்க வந்து சிக்கலா நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம சொல்றோம், நீங்க சம வாய்ப்பு கொடுங்க, சமமா வந்து வேலை செய்யுங்க, மக்கள் வந்து தீர்மானிக்கட்டும், அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னாலும் பாரத பிரதமர் மோடியை விட அதிகமான ஹைப் யாருக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கொள்கை பாடலாம் எந்த ஊடகத்திலையும் வந்து போகிறதில்ல. ஆனால் விஜயோட கொள்கை பாடல் போகிறாங்கன்னா அவங்க வந்து இலவசமாக போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கு பணம் பல விதமாக வந்து பெய்டு ப்ரொமோஷன் தான் வந்து பட்டாங்க. அப்போ நீங்கள் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, நீங்கள் மொபைல் எடுத்தீங்கனால விஜய் பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ வந்தாலுமே கூட ஆரம்பத்துலேருந்து சிவாஜி வந்திருக்காரு நடிகரா, கமல்ஹாசன் வந்திருக்காரு, சரத்குமார் வந்திருக்காரு, டிஆர் வந்திருக்காரு, கார்த்திக் வந்திருக்காரு, கருணாஸ் வந்திருக்காரு, எத்தனையோ நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காங்க. ஆனால் எந்த கட்சியும் இன்னைக்கு நிலச்சி நிற்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர சொல்கிறேன். இப்போ தாவேகா 2026 நிலச்சி நிற்குமா? இந்த கட்சி எந்த நிலைக்கு போகணும்? நிச்சயமாக நிற்காது. ஏன் நம்ம அதை சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து பில்டிங் கட்டிட்டீங்க, ஃபவுண்டேஷனே போடல, பேஸ்மெண்ட்டே நீங்கள் இல்லாமல் பில்டிங்கை கட்டிட்டீங்க. அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எலெக்ஷன்ல இப்போ அந்த 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், சாரை சாரையாக பல கட்சிகளில் வந்து தாவேகள் வந்து தம்பிகள் வந்து இணைந்தார்கள்னு சொல்லிட்டு செய்தி வரும். இங்கே தானே சார் வந்திருக்காங்க. இல்லை, இது வந்து அப்படியே ரிவேஸ் ப்ராசஸ் நடக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே சரியான கட்டமைப்பு இல்லை, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சட்ட உதவினா கூட பண்ணுறது இங்கே ஆட்கள் கிடையாது. அவங்க தான் சொல்கிறாங்க, கொள்கையெல்லாம் முக்கியம் கிடையாது, விஜய்ன்ற ஒற்றை முகம் போதும் எங்களுக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க விஜய் விட்டு போக நினைக்கிறீங்க? சார் நான் என்ன கேட்குறேன்னா, ஒற்றை முகம் போதும்னா இங்கே வந்து கல்ட்டு அரசியல் எடுபடாதுன்னு நான் சொல்கிறேன். தமிழகம் வந்து ஒரு பண்பட்ட அரசியல் பூமி, ஓகேங்களா? நீங்கள் வந்து காமராஜரே வந்து தோக்கடிச்சாங்கன்னா எப்படி தோக்கடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலைகள் செய்து தான் தோக்கடிச்சாங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லாம் இங்கே யாரும் வரல. திமுக பார்த்தீங்கன்னா முதல் எலெக்ஷன்லேயே வந்து ஒன்றும் ஆட்சியெல்லாம் வந்து பிடிச்சிடல. அண்ணாதுரையம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே முதல்வரெலாம் ஆகல, யாருமே இது வரைக்கும் ஆகாதப்போ விஜய் மட்டும் இதுக்கு விதிவிலக்குன்னு சொல்கிறது நிச்சயமாக எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது. அப்படிலாம் வந்து வாய்ப்பு இல்லை. அவர் இன்னும் சொன்ன மாதிரி ஒரு 10 ஆண்டுகள் வந்து களமாடணும், அந்த 10 ஆண்டுகள் இந்த கட்சி வந்து நிலைத்து நிற்கணும். அப்படி நிற்கிற அளவுக்கு அவருக்கு வந்து பேஸ்மெண்ட் இருக்கான்னா கிடையாது. ஏன்னா அவர் யாராவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு வந்து அடுத்த கட்டமான அரசியல் எதிர்காலமே இருக்குமான்றது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இந்த முதல் எலெக்ஷனில் இப்போ விஜய்க்கு வந்து நிச்சயமாக அவர் வந்து முதல் எலெக்ஷன்லேயே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வருவார். நான் வந்து அவர் 20% 30% சொல்ல வந்து தயாராக இல்லை.
8% மேலே கண்டிப்பாக அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. முதல் தேர்தலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வருவார். ஒரே ஒரு சீட்டு விஜய் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரம்பூரில். அதுதான் வந்து கலை யதார்த்தம். அது கூட ஏன்னா அதிமுக வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நிற்காம என்னைக்கு வந்து பாமக அந்த இடத்துல சீட்டு கொடுத்தாங்க, அப்பயே பார்த்தீங்கன்னா விஜயோட வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிராயசத்தம் தேடுறாங்க, அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எடப்பாடியில் அதே மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க வேட்பாளர் அந்த இடத்துல போடல, வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது. 2 பேரும் கணவன் மனைவி, அதாவது நீங்கள் ஏற்றுக்கவே முடியாது, 2 பேருமே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போலன்றது அப்போது உங்களுக்கு முன்னாடியே வந்து செட் பண்ணிட்டாங்க இவங்க. அதுதான் வந்து இங்கே களத்தில் இருக்க. அதை தாண்டி விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் எங்கன்னா சமூக வலைத்தளங்களில் மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்காரு. அதை தாண்டி களத்தில் வந்து எதுவுமே இல்லை. இதுவரை உங்கள் நேரத்தை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து